ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்பொழுதுமே நமக்கு வந்து இந்த பன்னீர்னா ஒரு அலாதி பிரியம். எந்த ஒரு குசின் இருந்தாலும் அதில் பன்னீர் ஆட் பண்ணிடுவோம். அப்படி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபேமஸான டிஷ் தான் இந்த இண்டோ-சைனீஸ் டிஷ்ஷில் இருக்கிற பன்னீர் வெரைட்டி. அதில் ஒன்று தான் இந்த சில்லி பன்னீர். ஏன்னா இந்த சில்லி சிக்கன், இந்த சில்லி கார்ன், இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் உண்டு. அதில் நம்ம ஒரு ரெவல்யூஷன் தான் இந்த பன்னீர். அது ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷு. அது என்னென்னா ஒரு ஃபேமஸ் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு க்ரன்ச்சியான, ஒரு சாஃப்டான ஒரு பஞ்சி டிஷ் தான். எஸ்பெஷலி ஒரு ஸ்பைசியான ஃபுட் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு ஐடியல் ஃபுட். ஸோ அதான் எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி எதையும் வழங்கும் சில்லி பன்னீர். ஐம் சுந்தர். வெல்கம் டு recipecheckr. இந்த சில்லி பன்னீரை ரெண்டு ஸ்டேஜாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை வந்து கரெக்டான ஷேப்பில் வெட்டிட்டு அதை நம்ம பேட்டர் ஆக்கி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிடுறோம். அதை பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி அது ஒரு டிஷ்ஷாக ஃபைனல் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த பன்னீரை வந்து நம்ம ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடுவோம். அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பேட்டரில் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை ஒரு பவுலில் எடுத்துக்குவோம். யூஸ்வலாக அந்த பன்னீர் ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடையும், ரொம்ப முக்கியம். அது கோட் ஆகி நம்ம அதை ஃப்ரை பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மீன் டைம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடாயில் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு கடாயில் நம்ம மந்த்ரா கடாயில் தான் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரைங்க்கு. ஸோ எடுத்துகிட்டு இந்த ஆயில் ஹீட் ஆகிற டைம்லேயே நம்ம இந்த பேட்டரில் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரைங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த பன்னீர் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூனில் மைதா, அதாவது வந்து மைதா அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் ரெண்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஈக்குவல் குவான்டிட்டி, இது எவ்வளோ எடுக்கிறோமோ அதான் அதே அளவு தான் அதை எடுக்கிறோம். ஸோ மைதா ஒரு 3 ஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்குவோம். அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், சோள மாவு ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர், ஒரு 2லேருந்து 3 பிஞ்சுக்கு சால்ட்டு. ஸோ இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப பொறுமையாக, மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஓரளவுக்கு அந்த பன்னீரில் கோட் ஆகிட்டு அந்த பன்னீரில் இருக்கிற அந்த ஒரு மாய்ஸ்டர்லேயே அது ஓரளவுக்கு நல்ல நேச்சுரலாக கோட் ஆகிரும். ஸோ நம்ம ஆட் பண்ண சால்ட்டு, பெப்பர், 2 மாவு எல்லாம் நல்ல ஓவராலாக ஒரு அழகாக மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாதிரி கோட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணியை நம்ம தெளிச்சுக்குவோம். ஸோ இப்போ அழகாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ இதில் நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த பன்னீர் போடுறப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடணும். பஞ்சாக போட்டுறாதீங்க, ஏன்னா பிரியாது. ஸோ ஒவ்வொரு பீஸாக கேர்ஃபுல்லாக, ஸ்லோவாக, கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அது மாதிரி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மந்த்ரா கடலை எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பாருங்கள், அப்படியே நல்ல ஒரு கோல்டன் கலரில் பியூர் கிரவுண்ட்நட் ஆயில். ஸோ இப்போ இந்த ஆயில் லைட்டாக சூடாகி வரப்போ
ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்ட் கார்லிக், அதாவது பூண்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சாப்ட் ஜிஞ்சர், இஞ்சி. லைட்டாக அந்த ஒரு பச்சை வாசம், அந்த ரா ஃப்ளேவர் பூண்டில் இருக்கிறது போனோன்னே கலர் ரொம்ப மாறிட வேணாம். ஒரு ஸ்பூன் சாப்ட் செலரி, ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த செலரி வந்து இப்போ எல்லா ஷாப்லேயும் இப்போ நம்ம கிடைக்கிது, எல்லா வெஜிடபிள் ஷாப்லேயும் கிடைக்கிது. முன்னாடி வந்து ஒரு கான்டினென்டல் வெஜிடபிளாக இருந்தது, பட் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஒரு ஹெர்ப்ஸ் வந்து நிறைய கிடைக்கிது. இப்போ நல்லா யூஸ் பண்ணலாம் நீங்கள் அது. ஸோ இப்போ இது ஓரளவு சாட்டே ஆனோடனே நம்ம கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 க்ரீன் சில்லி கொஞ்சம் அழகாக நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரெட் சில்லி பேஸ்ட் இதில் போட்டாலும் இந்த க்ரீன் சில்லி வந்து எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது இந்த ஸ்டேஜில் போட்டு கொஞ்சம் நம்ம வதக்கிறப்போ அது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர். ஒரு ஆனியன் என்ன பண்ணியிருக்கேன், வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம போட்ட ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம டைஸ் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா, அதே மாதிரி ஷேப்பில் டைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன். இப்போ இந்த ஆனியன் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஓரளவுக்கு அந்த கோட்டாகி கொஞ்சம் டாஸ் பண்ணோன்னே அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெட் சில்லி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுங்க. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ் எது இருந்தாலும் சரி. ஜஸ்ட் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு பேலன்ஸ் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது ஓரளவுக்கு நம்ம இந்த சில்லி பேஸ்ட் போட்டு நமக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கணுன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு கம்பைன் ஆனோடனே கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த தண்ணி ஆட் பண்ணுறப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஈவன் ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த பன்னீர் போடுறப்போ அது வந்து கோட் ஆகிறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் ஃப்ளேவருக்காக இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சால்ட் போடுறோம். மேபி ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் டேஸ்ட் பிரகாரம் போட்டு பார்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் போட்டுருவோம். வந்துட்டு லைட்டாக அழகாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஜஸ்ட் லைட்டாக ஒரு கோட் ஆனால் போதும். ஸோ இப்போது நம்ம அந்த ஃப்ரை பண்ண பன்னீரோட அந்த ட்ரை ஸ்கின், அந்த ஒரு ஃப்ரை ஆனது இந்த ஒரு மிக்ஸில் ஆட் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்மூத், ஒரு ஈவன் கன்சிஸ்டன்சி, கலர், அந்த டெக்ஸ்சர் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ ஒரு பர்ஃபெக்டான சில்லி பன்னீர் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். பட் சின்ன சின்ன விஷயங்கள், அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறதுக்கும் ஒரு வீட்டில் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பர்ஃபெக்ட் சில்லி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்டர்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஸ்பைசி நல்லா வேணும்னா இதில் வந்து அந்த சில்லி பேஸ்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி கம்மி பண்ணிக்கலாம். பட் சில்ட்ரனுக்கு வேணும், குழந்தைங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். பட் இது ஒரு பர்ஃபெக்ட் டிஷ். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, கொஞ்சம் ஆறுனாலும் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் மவுத் ஃபீல் வந்து எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கேப்சிகம் வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆனியன் அதே மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் உள்ள டிஷ். ஸோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.